நீங்கள் இறைவனை தேர்ந்தெடுத்துக் கொண்டு வணங்குங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற எவ்வளவோ ஹதீசுகள். சொர்க்கத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டுமா, இரவை நின்று வணங்குவதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வேற எங்கேயும் போத்தவல்ல சொர்க்கம் கிடைக்கிறதுக்கு, இரவு நின்று வணங்குங்க. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரவு படுத்த உடனே நம்ம ஓதிட்டு படுக்கணும். அந்த பழக்கம் நம்ம கிட்ட வரணும். அது அப்படி இருந்தா தான் ஹைர். ஒதுவுடனே ஓதிட்டு படுக்கணும். யாரு ஒதுவுடனே படுக்கிறாவோ அவர் முழிக்கிற வரை அவருக்கு நன்மை எழுதப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரு ஒதுவோட படுக்கிறாவோ அவர் முழிக்கிற வரை அவர் திக்ர் செஞ்சா எந்த நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை. அதாவது ஒதுவுடனே படுக்கிறாரு, ஓதிட்டு படுக்கிறாரு, எலும்புறாரு, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானின் எலும்புறாரு. இவரு இந்த ரெண்டையும் தான் சொன்னாரு. அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது அஹ்யான்னு சொன்னாரு. எலும்பும் போது அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானின்னு சொன்னாரு. இந்த ரெண்டுக்கு நடுப்பட்ட நேரம் அவர் ஒரு வேலை செய்யல, நல்ல கொரட்டை விட்டு தூங்கினாருன்னு வைங்க. இந்த நேரங்கள் அனைத்தும் எதுல எழுதப்படுது? திக்ர் செஞ்சுக்கிட்டு இருந்தா, அந்த திக்ரும் மக்பூலான திக்ராக இருந்தா என்ன நன்மை கிடைக்குமோ அது கிடைக்கும். உதுவுக்கு அவ்வளவு பெரிய சவாப் இருக்கு. ஆனா நாங்க அதெல்லாம் விட்டுடுறோம். நம்மள ஷைத்தான் விட மாட்டான். ஏன், நன்மை கிடைக்கிற விஷயங்கள்ல இப்லீஸ் அனுமதிக்க மாட்டான், தடுத்துருவான், எப்படியா தடுத்துருவான். அதான் பள்ளிக்குள்ள கூட தடிபடுறதுக்கு நம்மள இப்லீஸ் விட மாட்டானே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னா கூப்பிட்டு எலும்புறது தான். ஏன், இப்லீஸ் விட மாட்டான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கிட்டு இருக்கிற இடத்துல அல்லாஹ்வுடைய அதாப் இறங்குற சூக்கு இருக்கா இல்லையா, அங்க போய் நாங்க பேசிக்கிட்டு இருப்போம். ஆனா பள்ளிக்குள்ள இருக்கிறது இல்ல. ஏன், நன்மை கிடைச்சிக்கிட்டு இருக்கும். அப்ப ஒதுவுடனே நம்ம படுக்கிற அந்த பாக்கியத்தை நாம எடுத்துக்கிறோம். அந்த ஒதுவுடனே நாம செய்யக்கூடிய கருமங்கள் அனைத்தும் தூய்மையானது, சுத்தமானது. இன்னும் சொல்ல போனா, யாரு ஒதுவுடனே இருக்கிறாவோ அந்த ஒதுவுட இருக்கிற நிலைமையிலேயே அவரோட ரூஹு கைப்பற்றப்படுதுன்னு வைங்க. ஒதுவோட இருக்கிற ஆளு யாரா இருப்பா? ஒரு குற்றம் செய்யறவன் ஒளி செஞ்சுட்டா போறான், திருட போவோம் அல்லாஹ்னு ஒளி செஞ்சுட்டா போறான். ஒரு உபச்சாரம் விடுதிக்கு போறான், ஒளி செஞ்சுட்டா போறான். ஒரு சாராயம் குடிக்க போறான்னு வைங்க, ஒளி செஞ்சுட்டா போறான். ஒளி செய்யறவன் யாரா இருப்பான்? அல்லாஹ்வுடைய நல்லடியாரா தான் இருப்பான். ஏன், அந்த ஒது அவனை தடுத்துக்கிட்டு இருக்கும். ஆஹா, புனிதமான தொழுகைக்கு செய்யப்படுகிற ஒதுவோடு நான் இருக்கிறேன், இந்த தவறு செய்யக்கூடாது. தொழுகைக்கு செய்யப்படுகிற ஒதுவோடு நான் இருக்கிறேன், ஒரு தவறான வார்த்தையை நான் பேசிடக்கூடாது, ஒதுவோட இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்லி இருக்கிறாங்க. சில கோபம் ஏற்பட்டா கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்ல சொன்னாங்க. நோம்பாளிக்கு சொல்ல சொன்னாங்க, யாராச்சும் ஒரு ஜாஹில் மடைய உங்ககிட்ட வம்பிழுத்தான்னு சொன்னா நீங்க நோம்பு பிடிச்சிருந்தா குல் இன்னி சாயிமுன், நான் நோம்பு பிடிச்சிருக்கிறேன்னு சொல்லுங்கோ. மர்ரத்தைன், 2 முறை சொல்லுங்கோன்னாங்க. நான் நோம்பு பிடிச்சிருக்கிறேங்க. 2வது ஒம்பு இருக்கிறான், நான் நோம்பு பிடிச்சிருக்கிறேன். 3வது ஒம்பு இருக்கிறான், அல்லாஹ் சொல்லிட்டான வைதா காத்தபகுமுல் ஜாஹிலூன காலு சலாமா, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்பா, இதுக்கப்புறம் வாங்கிட்டு பேச இயலாது, நான் போயிட்டு வரேன்னு போயிட வேண்டியது. அங்க வம்பு பேச இயலாது. அப்போ நோம்பாளியாக இருக்கும் பொழுதே ஜஹலான வார்த்தை உபயோகிக்க இயலாது. ஒதுவோட இருக்கிறான், அவன் பேசுறதுக்கு யோசிப்பான். ஆஹா, நல்ல நம்ம ஒது முறிஞ்சிடக்கூடாதுன்னு பாக்குறேன். எத்தனை பேர் சொல்லி இருக்கிறாங்க. கெட்டதை பேசுறது கூட ஒது முறியுங்கிற அளவுக்கு போயிருக்கிறாங்க. அப்ப ஒதுவோட இருந்த சமயத்தில் எவருடைய ஆன்மா கைப்பற்றப்படுகிறதோ அவர் எப்படிப்பட்ட ஆளை பெறுவார் தெரியுமா? அவரோட ஆன்மா நேரடியாக இல்லியீன் என்ற உயர்வான சுவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம்! இதை தடுக்கிறதுக்குள்ள ஷைத்தான் முயற்சி செய்யறான். எத்தனையோ பேரு இரவு படுத்தாருங்க, காலையில முழிக்கல, தட்டி பார்த்தோம், சத்தம் வரல, ஆள் ரூஹு போயிடுச்சு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிடுறாங்க. அப்ப இரவு நேரத்தில் நம்மட ஆன்மா கைப்பற்றப்பட வேண்டும். அது அற்புதமான ஒரு தருணம் தான். ஏன், தூங்கிட்டு இருக்கும் போதே ஆபரேஷன் எப்ப நடக்குது? மயக்கத்தை போட்டதுக்கு அப்புறம் தான் நடக்குது. எந்தவித வலியும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. அப்ப தூங்கிட்டே இருக்கும் பொழுது ஆன்மா கைப்பற்றப்படுவது கூட ரஹ்மத்தான ஒரு விஷயம் தான். அந்த சமயத்தில் ஆன்மா கைப்பற்றப்படுகிற சமயத்தில் நாம ஒதுவோட படுத்தோன்னு வைங்க, முழிக்கிறவரை அந்த ஒது தரிபட்டே இருக்கும். இடையில காற்று பிரிந்தாலும் சரி, அது நம்ம தெரிஞ்சு பிரியல, தெரியாம பிரிஞ்சுது. ஆனா அல்லாஹு தாலா அவனோட ஆன்மாவை நேரா இல்லையேனுக்கு கொண்டு செல்றான்னு சொன்னா சராசரி விஷயமா? இப்படி நம்ம கிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளை எங்கேயோ கொண்டு போயிடும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கலையா? என்ன பிலால், உங்களோட காலடி ஓசையை நான் அங்க கேட்டனே அப்படின்னாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லும் போது பிலால் ரலிக்கு ஆச்சரியம். அப்படி என்ன செய்றீங்க பிலால் அப்படின்னு கேட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க, நாயகமே அப்படி ஒரு பெருசா நான் ஒன்றும் செய்யல, நான் எப்போ ஒளி செஞ்சாலும் ஒரு 2 ரக்காத்து தஹியத்துல் உது தொழுவேன்னு சொன்னாங்க.
தஹியத்துல் உது 2 ரக்காத்து தொழுவேன். ஒதுவுடைய காணிக்கை தொழுகை. பள்ளிக்கு வந்தாலும் தொழுகணும். ஒரு பள்ளிக்கு வந்துட்டா ஜும்மாவுடைய பள்ளிகளாக வக்ஃப் செய்யப்பட்ட பள்ளிகளாக இருந்தால் அந்த பள்ளிக்குன்னு சில காணிக்கை இருக்கு. என்ன வந்த உடனே ஒரு 2 ரக்காத்து அல்லாஹ்வுக்காண்டி தொழுகிறது தஹியத்துல் மஸ்ஜித். அது தஹியத்துல் உது, அதை நான் தொழுதுருவேன் அப்படின்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிலால அதுக்காக வேண்டி தான் உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு, முன்னாடியே சொர்க்கத்துக்குள்ள நீங்க நடமாடக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நான் ரிசர்வேஷன் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். முன்பதிவு செஞ்சு வச்சாச்சு பிலால் ரலியல்லாஹு அன்ஹுக்கு. பாருங்க எதனால கிடைச்சது பாக்கியம்? இந்த ஒதுவுடைய தொழுகையால். அப்ப ஒதுங்கிறது சர்வ சாதாரணமான விஷயம் இல்லை. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யாரு அழகான முறையில் ஒது செய்து பள்ளியில் 2 ரக்அத் தொழுகையை நிறைவேற்றுவாரோ அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அந்த அடிப்படையில் இப்ப இரவு நின்று வணங்குதல் என்பது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அந்த வணக்கத்தை சஹாபாக்கள் எவ்வளவு ஆர்வமா செய்யறதுக்கு முன் வந்திருப்பாங்க. வந்தாங்க சஹாபாக்கள் வந்தாங்க, பள்ளியில கூட்டம் குழுமி வழியுது, நிறைஞ்சிட்டு. 2வது நாள் அதுவும் கடுமையான கூட்டம். முதல் நாள் வந்ததை விட 2வது நாள் யாரும் சரி கேள்விப்படாத 1-2 பேர் இருப்பாங்க, அவங்களும் சேர்ந்து வந்துட்டாங்க. அன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூமை விட்டு வெளியில வரல. என்னைக்கும் ஒரு சஹாபி வந்து நின்றாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில வந்துருவாங்க. யாரோ ஒரு சஹாபி வந்துட்டாங்கன்னு வைங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்பு இடம் கொடுக்காது. தனக்காக வேண்டி யாரும் காத்து கிடக்க கூடாது என்பதை விரும்பியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தலைவருக்கு இருக்கிற குணத்தை பத்தியலா ஸல்லல்லாஹு சொல்லி சய்யிதுல் கௌமி காதிமுஹுன்னு சொன்னாங்க. ஒரு கூட்டத்துடைய தலைவனாக யார் இருக்க அருகதை உடையவன் தெரியுமா? ஹிதுமத்து செய்பவனாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இத ஒரு கட்டத்தில் சுட்டி காட்டுறாங்க. ஒரு பிரயாண நிமித்தமா போயிருக்கிறாங்க, வெளியில சஹாபாக்கெல்லாம் இருக்கிறாங்க. ஒரு இடத்துல தங்க வேண்டிய சாப்பிட வேண்டிய நேரம், ஏன் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு தேவையில்ல விடுங்க, மற்ற ஆளுகளுக்கு சாப்பாடு உணவு கொடுக்கணுமா இல்லையா? அந்த இடத்துல சமைக்க போறாங்க. சமைக்கிறதுக்கு யார் யார் என்ன பொறுப்பை வகிக்கிறது அப்படிங்கிற தன்மை அங்க பகிர்ந்து வழங்கப்படுகிறது. அதை பகிர்ந்து வழங்குவதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். நீங்க இதை செய்யுங்க, நீங்க போய் ஆடாருங்க, நீங்க போய் இதை செஞ்சுட்டு வாங்க, நீங்க அந்த வேலையை செய்யுங்க. ஒவ்வொரு வேலையும் பகிர்ந்து கொடுத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் விறகு பொறுக்கும் பொறுப்பை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் எவ்வளவு ஒரு செய்யுது. என்ன தலைவர் அவங்க! தலைவனாக இருப்பதற்கு இதுவல்லவா அம்சம்? நான் தலைவன், என் சொல்லுக்குதான் நீங்க கட்டுப்படணும், போங்க நீங்க அதெல்லாம் செய்யுங்க, நான் உட்கார்ந்து இருப்பேன் உட்கார்ந்தான் வைங்க. அது தலைவன் கிடையாது, தலைவனுடைய தன்மை அல்ல. தலைவன் தொண்டனோடு சேர்ந்து இருக்க வேண்டும். அப்படி யாருமே எந்த தலைவரும் அப்படி செய்யாத காரணத்தினால் தான் தலைவர் தொண்டர் என்கின்ற மரபு அகிலம் உலக தொட்டு அந்த உலகம் தோன்றிய காலத்தில் இருந்து நான் எஜமான் நீ அடிமை, நான் தலைவன் நீ தொண்டன் என்கின்ற அம்சம் எல்லாம் ஒளிந்து கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூல் நீங்கள் சஹாபி, நான் தலைவன் அல்ல, நான் ஹாதிம், நீங்க என்னோட தோழர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா அதோடைய ஆழம் என்ன, அதோடைய அன்பு என்ன பாத்தீங்களா? சிந்திச்சு பார்க்க இயலுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தை பாருங்க. அப்படி ஒரு தடவை நின்றுட்டு இருக்கும் போது தான் ஒரு ஆள் வரார், ஒரு ஆராபி வராங்க, வந்து கேட்கறாங்க, இந்த கூட்டத்துல தலைவர் யாரு அப்படின்னு கேட்கறாங்க. யார்கிட்ட வந்து? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தே கேட்கறாங்க. அந்த ஆராபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த ஆராபி கேட்கறாங்க, உங்கள யாரு தலைவர் அப்படிங்கிறாங்க. அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வேர்டை சொல்றாங்க, சய்யிதுல் கௌமி காதிமுஹு. நான் ஹிதமத் செஞ்சிட்டு இருக்கத பாக்குறீங்க தானே, நான் தான் தலைவன். இத நான் தான் தலைவன் சொல்றேன், நான் தாங்க இந்த லீடர் நான் தான் அப்படின்னு சொல்லல. சய்யிதுல் கௌமி காதிமுஹு, ஹிதமத் செய்யற ஆள் தான் தலைவர்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வார்த்தையோட சொல்லி காட்டினாங்க. பாத்தீங்களா கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த லீடர்ஷிப்பை பாத்தீங்களா? இப்படித்தான் ஒவ்வொரு லீடர் இருக்கணும். நிர்வகிப்பவன் சரிதான், நீங்க ஹாதிம் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. அந்த மாதிரி இருக்கணும். பள்ளியை நிர்வகிக்கிற ஆட்கள் என்ன செய்யணும்? நாங்க இந்த பள்ளியுடைய ஊழியர்கள், ஹாதி, நாங்க வந்து தலைவர் செக்ரட்டரி எல்லாம் ஹைரா நடந்துகிட்டு இருக்கு, நான் யாரும் எது சொல்லல. அப்போ தலைவர் செக்ரட்டரி அப்படி இப்படின்னு இந்த பள்ளிக்கு வந்து நீங்க என்ன செய்யணும்? தலைவர் மாதிரி வரணும், பள்ளிக்கு 5 வக்து வரணும், உள்ள ஹாதிமா இருக்கணும். மக்களுக்கு என்னென்ன தேவைப்படுது, உங்களுக்கு என்ன நிவர்த்தி செய்யணும், தொழுக வாரீங்களே, எது சரி உங்களுக்கு சௌகரியம் இருக்கா சொல்லுங்க, உங்களுக்கு நாங்க நிவர்த்தி பண்ணி தரோம். ஹவுல செய்யணுமா, அது பண்ணணுமா, இது செய்யணுமா, எங்களால முடிஞ்சதை நாங்க செய்யறோம். உங்களுக்கு ஹிதமத்தை செய்யறதுக்காக வேண்டி நீங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நாங்கள் அப்படிங்கிற எண்ணம் வரணும்.
அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் வந்துட்டா எந்த விவகாரமும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஊர் தலைவர்லையும் பிரச்சனை கிடையாது, உலக தலைவர்லையும் பிரச்சனை கிடையாது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்